தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நள்ளிரவு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இயேசுவின் பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட கடந்த 4 வாரங்களாக சிறப்பாக தயாரித்து திருவருகை காலத்தை தகுந்த காலமாக நாம் கொண்டாடி வந்திருக்கிறோம். முதல் வாரத்தில் நம்பிக்கை என்கிற திரியை ஏற்றி நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்பிக்கையாளர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தோம். 2வது வாரத்தில் அமைதி என்கிற மெழுகுதிரியை ஏற்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எப்படி அமைதி நிலவ வேண்டும், ஆண்டவருடைய ஆசி நமக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து இறைவேண்டல் செய்தோம். 3வது வாரத்தில் தயாரிப்பாக மகிழ்ச்சி என்கிற மெழுகுதிரியை ஏற்றி குடும்பங்களிலும் வாழும் இடங்களிலும் இறைவன் மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று முயற்சி எடுத்தோம். இறுதியாக அன்பு என்கிற திரியை ஏற்றி குடும்பத்தில் அன்பு நிலவ, ஆண்டவருடைய அன்பால் நாம் நிரப்பப்பட நாம் நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்தோம். இன்றைக்கு முத்தாய்ப்பாக உன்னதங்களிலே கீதம் பாடப்படுகிற போது கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற வகையில் இறுதி திரியை ஏற்றி கிறிஸ்து நம் உள்ளத்தில் தங்க அக இருளை அகற்றி ஆண்டவருடைய ஆசி நம் வாழ்வில் கிடைக்க மன்றாட இங்கு வந்திருக்கிறோம். இந்த நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியினை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறைவேண்டல் செய்து மறையுரையாற்ற வந்திருக்கிற நம் மறை மாவட்ட முதன்மை குரு அருள் பணியாளர் பேரருள் தந்தை அருள் ஜோசப் அவர்களை உங்கள் எல்லார் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன்.
இந்த திருப்பலியினை இறைவனுக்கு உகந்த பலியாக நாம் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும். இப்போது உன்னதங்களிலே என்கிற கீதம் தொடங்கப்பட இருக்கிறது. அந்நேரத்தில் நாம் தயாரித்திருக்கிற இயேசுவின் பிறப்பு, அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய பின்னணி அழகுற தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போது அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் இயேசுவின் பிறப்பை அரங்கேற்றம் செய்ய இருக்கிறோம். கோவிலில் இருக்கிற மற்ற விளக்குகள் அணைக்கப்படும். இந்த குடில் சம்பந்தமான விளக்குகள் மட்டும் இப்போது எரிய தொடங்கும். தந்தையவர்கள் உன்னதங்களிலே கீதம் பாடத் தொடங்குகிற போது கோவிலில் இருக்கிற மற்ற விளக்குகள் அணைக்கப்பட்டு குடில் சம்பந்தமான விளக்குகள் மட்டும் எரியும். உன்னதங்களில் கீதம் பாடப்பட்டு கொண்டிருக்கிற போதே இந்த திரிகள் ஏற்றப்பட்டு கிறிஸ்து பிறப்பை நாம் ஆவலோடு கொண்டாடுகிறோம் என்பதன் அடையாளத்தை இப்போது நாம் வெளிப்படுத்த இருக்கிறோம். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வரே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனாரின் அரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே,
இறைவன் மகனேலே உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீயம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் நீர் ஒருவரே ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவரே மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீரே. அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 6-7 முடிய. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்ந்திருக்கிறார்கள். கொள்ளைப் பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா,
மெசியா. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். அவரது மீட்பை நாள்தோறும் மகிழ்ச்சியாய் அறிவீர்கள். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. அவரே ஆண்டவராம் மெசியா. உறவினத்தாரே அவரது மாட்சியை எடுத்துச் சொல்லுங்கள். மக்கள் அனைவரும் அவர் தம் வியத்தகு செயல்களை கூறுங்கள். உறவினத்தாரே அவரது மாட்சியை எடுத்துச் சொல்லுங்கள். மக்கள் அனைவரும் அவர் தம் வியத்தகு செயல்களை கூறுங்கள். வானங்கள் மகிழட்டும், இந்த பூவுலகம் களி கூறட்டும். வானங்கள் மகிழட்டும், இந்த பூவுலகம் களி கூறட்டும். நலனும் அதிலுள்ள உயிரினமும் ஆரவாரம் செய்யட்டும். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. அவரே ஆண்டவராம் மெசியா. ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு
நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர். மேசியா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 2 சொற்றொடர்கள் 1 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கே புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்களது பங்கு தந்தையின் பெயராலும் உதவி பங்கு தந்தையின் பெயராலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கிறிஸ்மஸ் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இவ்வாலயத்திலே குழுமையிருக்கிறோம். நல்ல ஒரு குடிலை அமைத்திருக்கிறோம். பங்கு தந்தைக்கும் இந்த குடிலை உருவாக்கிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். பொதுவாக கிறிஸ்மஸ் முடிஞ்சு மறுநாள் நான் மக்களை கேட்கறது உண்டு, கிறிஸ்மஸ் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? உடனே மக்கள் சொல்லக்கூடிய பதில் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாமியார் நல்லா பிரசங்கம் வச்சார், நல்லா பூசை இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க, இந்த வருஷம் குடில் நல்லா செஞ்சிருந்தா சாமி. அப்போ மக்களுடைய மனங்களை கவரக்கூடியது அதிகமாக நம்ம கிறிஸ்துமஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் பேசக்கூடியது போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு, அல்லது போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இல்லை, இதுதான் பேச்சாக இருக்கும். இந்த குடில் அமைத்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஆரம்பித்தது எப்பொழுதும் தெரியுமா? யார் இந்த குடில் அமைத்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதை தொடங்கியது எந்த புனிதர் என்று யாருக்காவது தெரியுமா? பிரான்சிஸ் அசிசியார். 1223ஆம் ஆண்டு அவர் இத்தாலியில் உள்ள கிறிசியோ என்ற ஒரு நகரத்தில் 24ஆம் தேதி சாயங்காலம் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கார். அந்த மக்கள்கிட்ட இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்ற அந்த ஒரு உணர்வே அவர்களிடம் இல்லாததை பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்பது நமக்கெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி மக்கள் ஒன்றுமே எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்களே என்பதை யோசிக்கிறார். உடனே அவர் சென்று ஒரு மாட்டுத் தொழுவத்தை அமைக்கிறார். அந்த மாட்டுத் தொழுவத்தை அமைத்து ஒரு பெண்மணி ஒரு ஆண் இருவரையும் கொண்டாந்து அந்த மாட்டுத் தொழுவத்தில் உட்கார வைக்கிறார். ஒரு உயிருள்ள குழந்தையை கொண்டு வந்து இயேசு பாலனுக்கு பதிலாக அங்கே உயிருள்ள குழந்தையை வைக்கிறார். அது மட்டுமல்ல, ஆடு மாடுகள், உயிருள்ள ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டாந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறார். இடையர்களுக்கு பதிலாக உயிருள்ள ஆட்களை நிப்பாடுகிறார். அந்த எல்லாம் உயிருள்ளவைகள் இருக்கும் பொழுது மக்கள் பார்க்கிறார்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்போ இதுதான் உண்மையிலேயே அந்த கிறிஸ்து பிறப்பு என்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாடினார்கள். அதற்கு பிறகுதான் இந்த குடில் அமைத்து நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆரம்பமானது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, குடில் அமைத்து கொண்டாடுவது மட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆகுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, குடிலிலே பிறந்திருக்கும் இந்த இயேசுபாலன் நமக்கு உணர்த்துவது என்ன? பொதுவாக இன்னைக்கு ஒரு ஃபேஷன் மக்கள் மத்தியில் எதை கொண்டாடினாலும் முப்பெரும் விழா அப்படின்னு கொண்டாடுறோம், அப்படித்தானே? எதைனாலும் ஒன்று சேர்த்துக்கிறோம், முப்பெரும் விழாவுக்காக எதைனாலும் சேர்த்து முப்பெரும் விழா என்று கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவையும் ஒரு முப்பெரும் விழாவாக நான் பார்க்கிறேன். எப்படி முப்பெரும் விழாவாக பார்ப்பது? ஒன்று, கடவுள் மனு உரு எடுக்கிறார். கடவுள் நம்மை போல ஒரு மனிதராக மனு உரு எடுக்கிறார். அது முதல் விழா. இரண்டாவது, அவர் மனு உரு எடுத்தது எதற்காக? தமது அன்பை உலக மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. அப்படி என்றால் இந்த உலக மக்களுக்கு தமது அன்பை வெளிப்படுத்தும் விழாவாக அமைகிறது. மூன்றாவதாக முப்பெரும் விழா என்று சொல்லும் பொழுது கடவுள் நம்மோடு என்று சொல்லுகிறோம், கடவுள் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் என் உள்ளத்தில், எனது குடும்பத்தில், நான் வாழக்கூடிய சமுதாயத்தில் உறையக்கூடிய, தங்கக்கூடிய ஒரு விழாவாக நாம் இதை கொண்டாடுகிறோம். எனவே இயேசு மனு உரு எடுத்தார் என்று சொல்லும் பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நற்செய்தியிலே பார்க்கிறோம், கணக்கெடுப்பு நடக்கிறது. இந்த மனு உரு எடுத்தல் என்பது கடவுள் மக்களை சந்திப்பதற்காக வருகிறார். மக்களை சந்திப்பது என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து பார்ப்போமேயானால் கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். உடன்படிக்கை செய்து கொண்டு நான் உன் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று அந்த உடன்படிக்கையில் என்றும் நிலைத்து வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மக்களோ அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். பிற தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். அந்த இறைவனை விட்டு, தன்னை படைத்த அந்த இறைவனை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். பிரிந்து சென்ற மக்களை மீண்டும் தன்பால் ஈர்த்து கொள்வதற்காக இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்கள் செல்லக்கூடிய வழிகள் தவறு என்று அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். அங்கும் அந்த மக்கள் திருந்திய பாடில்லை, அந்த இறைவனிடம் திரும்பிய பாடில்லை. எனவே அந்த இறைவன் நினைக்கிறார், இந்த மக்களை உண்மையிலேயே என்பால் ஈர்க்க வேண்டும் என்றால், மீண்டும் இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் அவர்களைப் போல ஒருவராக, மனிதனைப் போல ஒருவராக நான் பிறப்பெடுக்க வேண்டும் என்று நமக்கு அந்த மனு உரு எடுக்கும் நிகழ்ச்சியை நிகழ்த்தி காண்பிக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கடவுள் யார்? கண்ணுக்கு புலப்படாத ஒருவர், மேகத்தில் இருக்கிறார், மலையின் உச்சியில் இருக்கிறார் என்று அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்த அந்த மக்களுக்கு கடவுள் அங்குமங்கும் இல்லை, இதோ உன்னோடு இருக்கிறேன், உன்னிலே இருக்கிறேன் என்று சொல்வதற்காக கடவுள் அந்த இயேசு என்ற பலனாக இவ்வுலகில் உருவெடுத்து நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு கடவுளாக உருவாகிறார். எனவே கண்ணுக்கு புலப்படாத ஒரு கடவுள் கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலையிலே மனு உரு எடுத்த அந்த ஒரு விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, கடவுள் தமது அன்பை வெளிப்படுத்த என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டு நூல்களிலே நாம் வாசித்து பார்ப்போமேயானால் அங்கே கடவுள் ஒரு தண்டிக்கும் கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார். நான் தவறு செய்தால் அந்த இறைவன் என்னை தண்டிப்பார், நான் அந்த இறைவனை விட்டு பிரிந்து சென்றால் அவர் என்னை புறக்கணித்து விடுவார் என்ற அந்த தண்டிக்கும் ஒரு மனநிலையை பழைய ஏற்பாடு சித்தரிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கடவுள் தண்டிக்கும் கடவுள் அல்ல, எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய கடவுள். எந்த அளவுக்கு என்றால், உன் பகைவனையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக நாம் இந்த விழாவை பார்க்கிறோம். அன்பை வெளிப்படுத்தும் விழா என்று சொல்லும் பொழுது, அந்த இயேசு, நீ ஆலயத்திற்கு வரும் பொழுது காணிக்கை செலுத்த வருகிறாய், காணிக்கை செலுத்த வரும் பொழுது உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காதவர்கள் யாராவது இருந்தால் காணிக்கையை ஆலயத்திலேயே வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று அவரோடு உடன்பாடு செய்து கொண்டு மீண்டும் வந்து நீ காணிக்கையை செலுத்து என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த இயேசு என்ற கடவுள் மனிதனாக உருவெடுத்த கடவுள், தன்னிக்கக்கூடிய கடவுள் அல்ல, மாறாக நம் ஒவ்வொருவரையும் தம் அன்பால் நிரப்பி அன்பால் அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கிறோம். எனவேதான் இது கடவுள் தனது அன்பை வெளிப்படுத்தும் விழாவாக நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக, கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மிடையே குடிகொண்டார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த மனிதரானது மட்டுமல்ல, மனிதரானது எதற்காக? அந்த நம் அனைவரையும் அன்பு செய்வதோடு அல்ல, நம்மிலே குடிகொள்வதற்காக, நம்மிலே வாழ்வதற்காக அந்த இயேசு இந்த மனு உரு எடுத்திருக்கிறார். எனவே கடவுள் நம்மோடு குடிகொள்ள வரும் விழாவாக நான் முப்பெரும் விழாவாக இதை பார்க்கிறேன். திருத்தந்தை அலெக்சாண்டர் என்பவர் குறிப்பிடுகிறார், உலகிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடில்களில் இயேசு பாலன் பிறக்கலாம், எத்தனையோ ஆலயங்களில் இந்த இயேசு பாலனுடைய பிறப்பு விழா கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இயேசு என் உள்ளத்திலே பிறக்கவில்லை என்றால், அந்த இயேசு என் இல்லத்திலே பிறக்கவில்லை என்றால் அதனால் என்ன பயன்? நாம் உண்மையிலேயே பயனுள்ளதாக பொருளுள்ளதாக அமைய வேண்டும் என்றால், ஏதோ ஆலயத்திற்கு சென்று அந்த குடிலிலே பிறக்கக்கூடிய அந்த இயேசு பாலனை தரிசிப்பது மட்டுமல்ல, மாறாக அந்த இயேசு பாலன் எனது உள்ளத்தில் பிறக்க வேண்டும், அந்த இயேசு பாலன் எனது இல்லத்தில் பிறக்க வேண்டும். எப்பொழுது எனது உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கிறாரோ அப்பொழுதுதான் இது ஒரு பொருளுள்ள கொண்டாட்டமாக அமையும் என்பதில் எந்த ஐயமுமே இல்லை. அப்படி என்றால் இந்த ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறோம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை.
இந்த வருடம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எனக்கு என்ன ஒரு பொருளை கொடுக்கிறது, இந்த கொண்டாட்டமானது என நான் எதற்காக கொண்டாடுகிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த இயேசுவினுடைய பின்னணியையும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இயேசுவினுடைய பின்னணி என்று சொல்லும் பொழுது இந்த இயேசு பிறப்பு பெருவிழா என்பது, இயேசு பிறப்பு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஏதோ கற்பனைகள் அல்ல, புராணங்கள் அல்ல, மாறாக உண்மையிலேயே வரலாற்றிலே இந்த இயேசு என்ற மனிதன் பிறந்தார், கடவுள் மனிதராக பிறந்தார் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. கணக்கெடுப்பு நடக்கிறது. கணக்கெடுப்பு நடக்க வரும் பொழுது அங்கே சத்திரத்தில் இடமில்லை. சத்திரத்தில் இடமில்லாத பொழுது அங்கே இந்த மாட்டு தொழுவத்திலே அவர்கள் தங்கியிருந்து இயேசு பிறக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நிகழ்வானது ஒரு வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, வரலாற்றிலே சரித்திரம் படைத்த ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு வரலாற்றிலே பிறந்த இயேசு ஒரு தெய்வீக நிகழ்வாக அது மாற்றப்படுகிறது. எப்படி தெய்வீக நிகழ்வாக இது மாறுகிறது? இயேசு பிறந்திருக்கிறார். அங்கே இடையர்கள் வந்து இடையர்களுக்கு வானதூதர் சென்று இதோ மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு பாலன் பிறந்திருப்பதை அறிவிக்கிறார். இடையர்கள் வந்து அந்த இயேசு பாலனை ஆராதித்து வணங்கி சென்றதாக, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக என்று பாடுவதாக நாம் இவ்விடயத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 3 அரசர்கள் 3 திசைகளிலிருந்து இந்த இயேசுவை பார்ப்பதற்காக அவர்களை வழிநடத்திய அந்த விண்மீனை பின் சென்று அவர்கள் அங்கே வந்து அந்த இயேசு பாலனை கண்டு ஆராதித்து காணிக்கைகள் செலுத்தி செல்வதையும் விவிலியத்திலே பார்க்கிறோம். எனவே வரலாற்று நிகழ்வோடு நின்று விடாமல் அதை ஒரு தெய்வீக நிகழ்வாக மாற்றப்படுகிறது. தெய்வீக நிகழ்வோடு இது கிறிஸ்து பிறப்பு நின்று விடுவதில்லை, இது ஒரு மீட்பின் நிகழ்வாக மாற்றப்படுகிறது. ஏனென்றால் இயேசு பிறந்தார். பிறந்தது எதற்காக? நமது பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு, நமது பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் நமக்கு வாழ்வு வழங்குவதற்காக அவர் வருகிறார். எனவே நாம் இந்த உலகில் வாழும் பொழுது இந்த உலக வாழ்வு நிலையற்றது, நிலையான வாழ்வு என்பது மறு உலக வாழ்வு. அந்த மறு உலக வாழ்விலே நாம் இடம்பெற வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக நமது பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும், பாவங்களிலிருந்து மீட்க பெற வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக இந்த இயேசு கிறிஸ்து தெய்வீக மனிதனாக நமது மத்தியிலே பிறந்திருக்கிறார். மூன்றாவதாக, இது ஒரு தெய்வீக நிகழ்வு மீட்பின் நிகழ்வு மட்டுமல்ல, இது உயிர்ப்பின் நிகழ்வாகவும் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இயேசு பிறந்ததோடு நின்றுவிடவில்லை, இயேசு நமக்காக இறந்தார், நமக்காக உயிர்த்தார், உயிர்த்த ஆண்டவராக நம்மிலே குடிகொண்டிருக்கிறார். அந்த இயேசு நம்மோடு, கடவுள் நம்மோடு என்று சொல்லும் பொழுது அவர் இன்று நம்மிலே இயேசு பலனாக குடிகொள்வதோடு மட்டுமல்ல, உயிர்த்த ஆண்டவராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஆண்டவராக நம்மில் என்றுமே அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் என்றுமே மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டம் நமது வாழ்வில் எத்தகையதொரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது இந்த வருடம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக இந்த பிறந்திருக்கும் இயேசுபாலன் குடிலில் மட்டுமல்ல, என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், எனது வீட்டிலே பிறந்திருக்கிறார், நான் வாழக்கூடிய சமுதாயத்திலே பிறந்திருக்கிறார். பிறந்து அவர் உயிர்த்த ஆண்டவராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நமது குடும்பங்களில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு என்றுமே மகிழ்ச்சியை கொடுத்து வளமையான வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ முற்படும் பொழுது, அந்த நம்பிக்கை நமது வாழ்விலே உயிரோட்டம் பெறும் பொழுது நிச்சயமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக, பொருளுள்ள ஒன்றாக, ஒரு கொண்டாட்டமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஹெலன் கெல்லர் என்ற ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துமஸ் என்பது என்னவென்றால், இந்த கிறிஸ்துமஸ் நம்மை யார் என்பதை உணர வைக்கக்கூடியதுதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறார்.
என்னை நான் யார் என்பதை உணர்வதற்கு, நான் யார் என்பதை உணர்ந்து எனது வாழ்விலே மாற்றத்தை பெறுவதற்கு, உணர்வது மட்டுமல்ல, நான் என்னிலேயே பல மாற்றங்களை கொண்டு, அந்த மாற்றம் என்று சொல்லும் பொழுது நமது சுயநலத்திலிருந்து பொதுநலத்தை நோக்கி செல்ல வேண்டும். நமது அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் சுதந்திரத்தை நோக்கி செல்ல வேண்டும். இறைமகனாக இறைமகளாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எனவே கிறிஸ்துமஸ் ஏதோ புத்தாடை அணிவது மட்டுமல்ல, கேக்கு வெட்டுவது மட்டுமல்ல, ஏதோ ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல, நமது அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நிமிடமும் அந்த இயேசு பாலன் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் பிறக்கக்கூடிய அந்த இயேசு பாலன் நமது வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மாற்றங்களை கொண்டு வருவதன் வழியாக அந்த இறைவன் என்னை அன்பு செய்கிறார். அந்த இறைவனை என்னை அன்பு செய்வது போல நான் எனக்கு அருகிலுள்ளவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த கொண்டாட்டம் அமைந்தால் நிச்சயமாக பொருளுள்ள கொண்டாட்டமாக அமையும். எனவே பிறந்திருக்கும் இயேசுபாலன் நமது குடும்பங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகளை, நமது துன்பங்களை, நமது வேதனைகளை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பிறந்திருக்கும் இயேசுபாலனுடைய ஆசீர் பெறுவதற்காக இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், வாயினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருநாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பிறந்திருக்கும் இயேசுபாலன் நமது உள்ளங்களிலே குடிகொண்டு நமக்கு என்றும் தேவையான ஆசீர்வாதங்களை பொழிந்து வழிநடத்த நமது மன்றாட்டுக்களை அறிக்கையிடுவோம். எங்களுக்காக மனூறு எடுத்த எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் முன்னெடுக்கும் எல்லா சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு துணையாய் உடனிருந்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப வழிநடத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பின் இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து செயல்படவும், பொறுப்புணர்வுடன் மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பதற்கு தேவையான நல்ல திட்டங்களை செயல்படுத்திட ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரே எம் இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள எல்லா வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இம்மகிழ்வின் காலத்தில் நீர் எங்களுக்கு தந்த வளங்களை விரயமாக்காது, தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்கு செலவிடாது, பொறுப்புணர்வோடு வளங்களை பயன்படுத்துவதற்கும் ஏழைகளோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எமக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இவர்கள் உம்மையே தேடி நேசித்திடவும், உமது வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழவும், தங்கள் கவனத்தை செலுத்திடவும், எமது பிள்ளைகள் இறையுறவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்குகந்த பிள்ளைகளாக வாழவும் செயல்படவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் இறைவா, இன்றைய பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் நோயுற்றிருப்போர், பயணம் செய்வோர், பணியில் இருப்போர், பிற நிலைகளில் இருப்போர் அனைவரும் இன்றைய நாளில் மகிழ்வையும் ஆசிரையும் பெற்று மகிழ செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா, எங்களது பங்கில் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நல்லதொரு பங்கு தந்தையையும் உதவி தந்தையையும் தந்து எங்களுக்கு ஆன்மீக காரியங்களில் அவர்கள் உமது இறையாசிரியத்தை பெற்றுத்தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பிறந்திருக்கும் இயேசு பாலன் எனது உள்ளத்தில் மட்டுமல்ல, எனது இல்லத்தில் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலும் உலக நாடுகளில் வாழக்கூடிய அனைத்து மக்களிலும் அவர் மனு எடுத்து பிறந்து எல்லா மக்களுமே உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாக, எல்லா மக்களும் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நம்பிக்கையோடு மட்டுமல்ல உம்மிடம் கேட்பதையெல்லாம் நீர் நிச்சயமாக எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறீர், பெற்று தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்வதற்கு வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். துணைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலம் என படைத்து நின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே.
ஏற்றிடுமே. இளையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். உடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலம் என படைத்து நின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்தின் நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானகத்தூதர், முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுகூருகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கடிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இவ்வுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். மத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்புக்குரியோரே, அமர்ந்து கொள்வோம். அருள் தந்தையர்கள் 3, சகோதரர்கள் 2, சகோதரிகள் 2, 7 பேர் நற்கருணை கொடுக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவார்கள். கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆங்காங்கு வரிசையாக வந்து நற்கருணை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்து சகோதர சகோதரிகள் ஒரு சிலர் இந்த பலியில் பங்கெடுக்கிறீர்கள். நீங்கள் இந்த திருப்பந்தியில் பங்கெடுக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கண்ணை சிறுக்கும் சின்ன பாலகா எந்த கண்ணில் உன்னை இன்று காண போகிறேன் வெள்ளமில்லாவும் சேவை கொள்ளை அழகிலே எல்லையில்லா பேரின்பத்திலே பாலா இமானுவேலா என்னோடு வந்து கொஞ்சி விளையாடு உலகத்தில் நீப்பே இலையில்லா அன்பு மன்னகம் வந்து வாழுய போடு மன்னகம் வந்து வாழுய மெல்ல மெல்ல கண்ணை சின்ன பாலகா எந்த கண்ணில் உன்னை இன்று காண போகிறேன் இரவிலே கன்னிமரி கர்ப்பத்தில் புல்லணையில் பிறந்தாரே அவிரிய கூறிய நல்ல செய்தி கேட்டதும் இறையர்கள் மகிழ்ந்தனர் பாலனை வணங்கினர் வெளியில் நின்றோ வழி காட்டவே ஞானிகளோ இயேசுவை காண விரைந்தனர் மனதுல சேனைகளோ மீட்பரை கண்டு மகிழ்ச்சியின் கீதங்கள் பாடி மகிழ்ந்தனர் இயேசு பாலா இமானுவேலா இயேசு பாலா இமானுவேலா எம் உள்ளம் எங்கும் நீயே நிறைந்திடு எம் உலகை மகிழ்ச்சியினால் நிரப்பிடு மெல்ல மெல்ல கண்ணை சின்ன பாலகா எந்த கண்ணில் உன்னை இன்று காண போகிறேன் வெள்ளமில்லா உன் சிரிப்பின் கொள்ளை அழகிலே எல்லையில்லா பேரின்பத்திலாக மகிழ்கிறேன் மடியிலே இயேசு பாலன் தவழ்கிறார் அன்பு கரம் நீட்டியே அணைக்கலாம் வாருங்கள் உன்னதத்தில் மகிமையே மன்னகத்தில் அமைதியே நம்மிடையே வாழ வந்த மீட்பரை காணுங்கள் இருளினை ஒளியினால் என்பு நிறைத்து மன்னவன் இயேசுவை மகிழ்ந்து பாடுங்கள் மழலைய கவலும் நம் பாலன் இயேசுவை மாசற்ற மனதுடன் மகிழ்ந்து போற்றுங்கள் என் இயேசு பாலா இமானுவேலா என் இயேசு பாலா இமானுவேலா எம் உள்ளம் எங்கும் நீயே நிறைந்திடு எம் உலகை மகிழ்ச்சியினால் நிரப்பிடு மெல்ல மெல்ல கண்ணை சிறுக்கும் சின்ன பாலகா எந்த கண்ணில் உன்னை இன்று காண போகிறேன் வெள்ளமில்லா உன் சிரிப்பின் கொள்ளை அழகிலே எல்லையில்லா பேரின்பத்திலாக மகிழ்கிறேன் என் இயேசு பாலா இமானுவேலா என்னோடு வந்து கொஞ்சி விளையாடு உலகத்தின் மீட்பே இணையில்லா அன்பே மன்னகம் வந்து வாழையும் போடு மன்னகம் வந்து வாழையும் போடு மெல்ல மெல்ல கண்ணை சின்ன பாலகா எந்த கண்ணில் உன்னை இன்று காண போகிறேன்
கன்னிமரி கர்ப்பத்தில் புல்லணையில் பிறந்தாரே ஆகிரிய கூறிய நல்ல செய்தி கேட்டதும் இளையர்கள் மகிழ்ந்தனர் வாழனையில் வணங்கினர் வான்வெளியில் விண்மீனோ வழியை காட்டவே ஞானிகளோ இயேசுவை காண விரைந்தனர் மனதுர சேவைகளோ மீட்பரை கண்டு மகிழ்ச்சியின் கீதங்கள் பாடி மகிழ்ந்தனர் என் இயேசு பாடா இம்மானுவேலா என் இயேசு பாடா இம்மானுவேலா என் உள்ளம் எங்கும் நீயே நிறைந்தீர் என் உலகை மகிழ்ச்சியினால் நிரப்பீர் மெல்ல கண்ணை சின்ன பாலகா எந்த கண்ணில் உண்மை என்று காண போயினே நல்லமில்லா உன் செய்தி கொள்ளை அழகிலே எல்லையில்லா பேரின்பத்திலாக மகிழ்கிறே பாடா இம்மானுவேலா என்னோடு வந்து கொஞ்சி விளையாடு உலகத்தின் மீட்பே இணையில்லா அன்பே மன்னகம் வந்து ஆடையம் போடு மன்னகம் வந்து வாணியம் போடு. Wish you a Merry Christmas and a Happy New Year. கிறிஸ்து பிறப்பு பாடல். ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள என் நேசகுமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் சாரோனின் ரோஜாவர் லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவர் லீலி புஷ்பமே அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது நமக்காக மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது பாவம் பாவம் அது மன்னிக்க வந்தது பாவம் பாவம் அது மன்னிக்க வந்தது தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர்
ராஜாதி ராஜனவர் துதிக்கு பாத்திர, ராஜாதி ராஜனவர் துதிக்கு பாத்திர. துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம், துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். காவேரின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். காவேரின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். முழந்தாளிட்டு அப்படியே குடில் பக்கத்துல திரும்பி குழந்தை இயேசுவின் ஆசி வேண்டி நம்மையும் நம் குடும்பங்களையும் இறைவன் எப்போதும் ஆசீர்வதிக்க எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நற்கருணை ஆராதனை பாடலை இந்த பக்கம் திரும்பி இணைந்து பாடுவோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்பெருமைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். கொஞ்சம் பொறுமையாக அந்த குழந்தை இயேசு சிறுவத்தை தேடி போகலாம். தேங்க்யூ.